அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகள்ல தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடல கட்டாயமா இசைக்க வேண்டும். தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுப்பது மாதிரியே வந்தே மாதரம் பாடலுக்குமே எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேணும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அதிரடியா உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில தான் வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கும் இடையே என்ன வித்தியாசம், வந்தே மாதரம் பாடலை பாடுவதற்கான வழிகாட்டு விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் இது ரெண்டுமே சுதந்திர போராட்ட காலத்துல நாட்டுப்பற்று உணர்வை தூண்டிய பாடல்கள். சுதந்திரத்துக்கு முன்பே பிறந்த இந்த பாடல்கள் இன்னுமே நம்மளோட ஒவ்வொரு இந்தியரோட மனசுலையுமே ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. இருப்பினுமே ஜனகணமன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தேசிய கீதம் ஆச்சு. ஆனா விடுதலை போராட்ட வீரர்களை எழுச்சியூட்டிய வந்தே மாதரம் பாடல் தேச பாடலா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாடலோட 4 பத்திகள் நீக்கப்பட்டன. இந்த நிலையில தான் மத்திய அரசு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல அனைத்து அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்னாடி தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும். வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் போது எல்லாருமே எழுந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடல் தொடர்பா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்துல விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்தின் போது பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு. தற்போது வந்தே மாதரம் பாடலை அனைத்து அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகள்ல பாட மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பத்தி நாம பார்க்கலாம். அரசு நிகழ்ச்சிகள் பள்ளி நிகழ்ச்சிகள்ல தேசிய கீதத்துக்கு முன்னாடி தேச பாடலான வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கீதம் இசைக்கப்படும் போது அனைவருமே எழுந்து நிற்பது மாதிரியே வந்தே மாதரம் பாடலுக்குமே எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும். வந்தே மாதரம் பாடலை முழுமையா நீக்கப்பட்ட 4 பத்திகளோட சேர்த்துதான் இசைக்கணும். வந்தே மாதரம் பாடலை 190 வினாடிகள்ல பாடி முடிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடலை பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1875ஆம் ஆண்டு எழுதினார். அவரோட பிரபலமான ஆனந்த மடம் புதினத்தோட ஒரு பகுதியா சமஸ்கிருதம் கலந்த வங்காள மொழியில இது உருவாச்சு. சுதந்திர போராட்ட காலத்துல வந்தே மாதரம் அப்படிங்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களின் சக்தி வாய்ந்த முழக்கமா மாறுச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் அடையாளமா விளங்கியதோட காலப்போக்குல இந்தியாவோட தேச பாடலாவும் இது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ரவீந்திரநாத் தாகூர் 1911ஆம் ஆண்டுல தன்னோட பாரத பாக்கிய விதாதா அப்படின்ற கவிதையில இருந்து ஜனகணமன பாடலை வங்க மொழியில எழுதினாரு. அதுக்கும் இசையமைச்சும் கொடுத்தாரு. ஜனகணமன பாடலோட வரிகளையும் இசையையும் ரவீந்திரநாத் தாகூரே அல்கையா பிலாவல் ராகத்துல முழுமையா உருவாக்குனாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1950ல இது தேசிய கீதமா ஏற்கப்பட்டுச்சு. 1950 ஜனவரி 24ல இந்த 2 பாடல்களுமே சுதந்திர இந்தியாவில ஏற்றுக்கிடப்பட்டுச்சு. ஆனா ஜனகணமன பாடல்ல மத ரீதியான உருவங்கள் எதுவுமே இல்லை. மதச்சார்பற்ற ஒற்றுமையை வலியுறுத்துவதால வந்தே மாதரத்துக்கு பதில் ஜனகணமன தேசிய கீதமாச்சு. அரசு விழாக்கள் மற்றும் முக்கிய தேசிய நிகழ்வுகள்ல 52 வினாடிகள்ல இசைச்சு முடிக்க வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. ரவீந்திரநாத் தாகூர் எழுதி இசையமைச்ச ஜனகணமன பாடல் அனைவரையுமே ஒன்றிணைக்கும் வகையிலான வரிகளோட எளிய இசையில இருந்துச்சு. இதனாலதான் ரவீந்திரநாத் தாகூரோட ஜனகணமன நம் நாட்டோட தேசிய கீதமா தேர்வு செய்யப்பட்டுச்சு. வந்தே மாதரம் தேசிய பாடலா அறிவிக்கப்பட்டு தேசிய கீதத்துக்கு சமமா பார்க்கப்பட்டாலும் அதன் முதல் 2 சரணங்கள் மட்டுமே பொது இடங்கள்ல பாடும்படி பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்த 4 பத்திகள் நீக்கப்பட்டுச்சு. ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் பாடலோட முதல் சரணத்துக்கு இசையமைச்சு 1896ல காங்கிரஸ் மாநாட்டுல பாடி அதை பிரபலமாக்கினாரு. 1937ல தேவையில்லாத சர்ச்சைகள் வராமல் தடுக்க முதல் 2 சரணங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் அவரை பரிந்துரை செஞ்சாரு. அதாவது 1937 அக்டோபர்ல நடந்த காங்கிரஸ் கூட்டங்கள்ல வந்தே மாதரம் பாடலோட பிந்தைய சரணங்கள் குறித்து தாகூர் தன்னோட கவலையை வெளிப்படுத்தினார். துர்கை, லட்சுமி போன்ற தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் பல மதங்களை கொண்ட இந்த நாட்டுல அனைவரையும் உள்ளடக்கியதா இருக்காது அப்படின்னு அவர் சுட்டி காட்டினாரு.
இதனால முழு பாடலையுமே தேசிய கீதமா பயன்படுத்துவது பொருத்தமற்றது அப்படின்னும் அவரே கருதினார். வந்தே மாதரம் பாடல் இந்தியாவை ஒரு தெய்வீக தாயாக துர்கை, லட்சுமி போன்ற தெய்வங்களோட ஒப்பிட்டு அடக்குமுறைக்கு எதிராக போராடும் வரிகளை கொண்டிருந்துச்சு. அதே போல இந்த இரண்டு பாடல்களோட இசையமைப்பிலுமே வித்தியாசங்கள் இருந்துச்சு. வந்தே மாதரம் பல ராகங்கள்ல பாடப்பட்டுச்சு. ரவீந்திரநாத் தாகூர் அதன் முதல் பல்லவிக்கு இசையமைச்சு 1896 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல பாடி காட்டினாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் பாடலை முழுமையா நிராகரிக்கல. மாறா மத அடையாளங்கள் இல்லாத தாய்நாட்டை போற்றும் அதன் சரணங்களை மட்டுமே ஆதரிச்சாரு. அவரோட இந்த அணுகுமுறையால தான் பாடல்ல சுருக்கப்பட்ட வடிவம் 1950 தேசிய பாடலா ஏற்கப்பட்டுச்சு. ஜனகணமன தேசிய கீத பாடலை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் தாகூர் தான் அதோட முழு படைப்பாளி ஆவாரு. தேசிய கீதமா அறிவிக்கப்படுவதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாவே 1911 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல இந்த பாடலை அவரே எழுதி பாடியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.